காத்திருங்கள், கர்த்தர் நமக்கு மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த நாளிலும் நமக்கு வேதபாட வகுப்புக்கு நாம் எடுத்துக்கொள்கிற தியானித்து கொண்டிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13 வாசிங்க பார்க்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். அதாவது கடந்த நாளில் நம்ம 11வது வசனம் வாசிமா. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்போ மனுஷனுள்ள ஆவி, அதான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். மனுஷனுள்ள ஆவி தான் மனுஷனுக்குரியவைகளை யோசிக்கும். அதாவது நமக்கு மனுஷ ஆவி இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஆவி போனால் பாடின்னு சொல்லிடுவாங்க, சரியா? மனுஷனுக்குரிய ஆவி இருக்கணும். அந்த மனுஷனுடைய ஆவி எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறதுங்கிறது தான் முக்கியம். அதான் நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. மனுஷ ஆவி தனியாக இயங்காது, புரியுதா? தேவன் இப்போது ஒரு பைக்கு தயாரிக்கிறாங்க. அந்த பைக்கு தானாக ஓடாது, அதற்கு ஒரு எரிபொருள் வேணும் இல்லையா? அப்போ வண்டியை நம்ம கேட்கும்போது அது டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியான்னு கேட்போம், கரெக்டாக? அது பெட்ரோலில் ஓடக்கூடிய வண்டியா டீசலில் ஓடக்கூடிய வண்டியா அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலில் ஓடுற வண்டியில் டீசலை போட்டால் என்ன ஆகும்? மாற்றி போட்டால் முடிஞ்சிச்சு. பிறகு ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி ஆகணும். அது பெரிய வேலையாகவும் ஆயிரும். ஒரு வேளை மாற்றி அதோடைய எரிபொருளை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டியோட நிலைமை அதோ கதி ஆகிடும். அப்போது அந்த வண்டியை வழி நடத்தக்கூடிய எரிபொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதற்குரியது தான் என்ன செய்யணும், அதுக்கு போடணும். அதே போல் நம்ம ஆவியை நமக்கு உண்டாக்கினவர் யார்? ஆண்டவர், நம்முடைய தேவன். நமக்கு நம்முடைய ஆவியை அதாவது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அப்போ அவர் இந்த ஆவியை நமக்கு ஒரு தீபமாக கொடுத்துருக்கிறார். தீபமும் சும்மா எரியாது, நம்ம அப்படி தானே? விளக்கு வாங்கணுன்னா விளக்குக்கு ஒரு எண்ணெய் வேணும். அப்போ விளக்கு தானாக எரிகிறது இல்லை. அதுதான் அங்கே ஆண்டவர் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காரு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அப்போ அந்த தீபம் இப்போ மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குது, அதில் பெட்ரோலை ஊற்றுனீங்கன்னா என்ன தெரியுமா? புஷ்ஷுன்னு கொஞ்சம் நேரத்தில் போயிடும் எல்லாம், புரியுதா? நிதானமாக எரியாது. அதே போல் நம்மை வழி நடத்துகிறதான ஆவி, தேவன் தந்த ஆவி, மனுஷனுடைய ஆவி, அதை தேவ ஆவி வழி நடத்தும் போது நிதானமாக நம்மை வழி நடத்தி கொண்டு போவார். நம்மை நித்திய வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துவார். அந்த நித்திய வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துக்கும் போது நிறையா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், நிதானமாக தான் இருக்கும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி ஒரு விளக்கில் கெரோசின் ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் பெட்ரோலை ஊற்றிட்டிங்கன்னா பிரகாசமாக எரியும். எவ்வளோ நேரம் எரியும்? புஷ்ஷுன்னு எல்லாம் முடிஞ்சு போகும். சில பேருக்கு ரொம்ப பிரகாசமாக எரியணும்னு ஆசை, அதனால் தங்களுடைய ஆவியை பிசாச ஆவிக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. பேராசை உண்டாகிறது, நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரம் பணக்காரனாகணும். அப்போது துரிதமாய் கிடைக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதம் முடிவில் அங்கீகாரம் பெறாது. எப்போவுமே குறுக்கு வழியில் பார்த்தா திடீர்னு பார்த்தா டக்குன்னு அப்பார்ட்மெண்ட்டை கட்டுவாங்க, அங்கே அதை வாங்குவாங்க, இதை வாங்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திகார் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, புரியுதா? பிசாசு வேகமாக எரிய வைக்குதுன்னா புசுக்குன்னு அணைஞ்சு போக வைக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நமக்கு நிதானமாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். நம்முடைய உயர்வுகள் எப்போவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். அதில் யார் பிசாசுடைய ஆவிக்கு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறாங்களோ அப்போ சீக்கிரமாக முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அந்த பிசாசுடைய ஆவி மனுஷ ஆவியை வழிநடத்தும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சிக்கலில் கொண்டு மாட்ட வச்சிருது. அதில் தான் நம்முடைய ஆவியை வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆவிக்கு உரியவர் தானா? அதான் முக்கியமான காரியம். கர்த்தர் நமக்கு தந்த ஆவி என்றால் நம்முடைய ஆவிக்கு உரியவர் யார்? அவர் தான்.
அப்போ அவர் தான் வழி நடத்தணும். எந்த ஒரு வண்டியையும் வண்டிக்கு ஓனர் ஓட்டுறதுக்கும் இன்னொரு ஆள் அந்த வண்டியை ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். ஒரு சைக்கிள் வச்சுருந்த காலத்திலே பார்த்துருக்குறேன். நம்ம சைக்கிள் ரிப்பேர் ஆனால் நம்ம தான் பார்க்கணும், அதனால் பார்த்து பார்த்து ஓட்டுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த வண்டியில் பெடலே வேறு மாதிரி மாறிடும். அவங்க மிதிக்கிற மிதிக்கும் ஓட்டுற ஓட்டுக்கும் ஸ்டேரிங்கெல்லாம் வேறு மாதிரி வந்து நிற்கும். அப்போது தாறுமாறாக ஓட்டி கொண்டு வந்து முடித்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம கொடுக்குறது யார்கிட்ட கொடுத்துருப்போம்? வேண்டப்பட்ட ஆள்கிட்ட தான் கொடுத்துருப்போம். கேள்வியும் கேட்க முடியாது. கடைசியில் அதில் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தான் சுமக்கணும். அதனால தான் நான் ஆண்டோடைய கிருபையில் முடிஞ்ச வரைக்கும் என் வண்டியை யார்ட்டையுமே கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ கூட சென்னைக்கு மதுரைக்கு போயிட்டு வரும்போது தம்பி வந்து நடுவில் கொஞ்சம் தூரம் ஓட்டுங்கன்னாங்க. அவங்களுக்கு முடியலைன்னு கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் தம்பி ஒரே கைப்பட இருக்கட்டும்னு சொல்லி பாதியில் கொடுத்துட்டேன். என்ன தம்பி? ஆமாம். அது எப்போவுமே அந்த வண்டியை அவங்க ஓட்டும்போது அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. நானும் யார்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் வேறு வழியே இல்லைன்னா வண்டி கேட்பேனே தவிர இன்னொரு ஆள்கிட்ட வண்டி வாங்க மாட்டேன். அப்போது நீங்களும் வாங்காதீங்க. ஏன்னா அவங்களும் தர்ம சங்கடமாக கொடுப்பாங்க. அப்புறம் அதில் வரக்கூடிய பாதிப்புகள் அவங்கள கஷ்டப்படுத்தும். அது நேரங்கட்ட நேரத்தில் நம்ம வண்டி எடுக்கும்போது பார்த்து புடக்குன்னு உடஞ்சி போவோம் ஏதாவது. அப்புறம் அவங்களுக்கு இதுக்கு தான் யார்ட்டையுமே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னு வருத்தம் வந்துடும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்கவங்க வண்டியை அவங்க ஓட்டும்போது அவங்களுக்கு அதை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நிதானம் அவங்களுக்கு தெரியும். அதனுடைய குறைபாடுகள் அவங்களுக்கு தெரியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆவி ஆண்டவர் கொடுத்த வண்டி. இந்த ஆவி யார் வண்டி? ஆண்டவருடைய வண்டி. அது அவர் ஓட்டினார்னா நிதானமாக ஓட்டி டேமேஜ் ஆகாமல் கொண்டு போய் சேர்ப்பார். அப்போது மனுஷனுடைய ஆவியே அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படிங்கும்போது இந்த மனுஷ ஆவி நமக்கு வேணும். ஏன்னா மற்ற மனுஷர்களுடைய கஷ்டத்தை நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போது தேவ பிள்ளைகளே, நம்ம வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனுஷர்கள்லேயே பெரிய பணக்காரங்க இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க. நான் வந்து இந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் பயங்கர போராட்டத்தில் ஒரு பைசா கூட கையில் இல்லாமல் நான் நிற்கும்போது என்னோட பழகின ஒரு நண்பன், ரொம்ப க்ளோஸான நண்பன், அவன் சினி ஃபீல்டில் இருக்கிறான். பிரபு சாலமோன் இல்லை, வேற ஒருத்தர். அவனுக்கு லட்சத்தில் சம்பாதிக்கிறான். சரியா? அவன் லட்சத்தில் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். நான் வந்து அந்த டைமில் ஒரு சாதாரண ஸ்லிப்பர் தான் போட்டுட்ருக்கிறேன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு, ஏய் என்னடா இது லூஸ் மாதிரி இந்த செப்பலை போட்டுட்ருக்கிறேன், எங்கே பாரு நான் போட்டிருக்கேன் பாரு, 2000 தான் அந்த ஷூ, இதை வாங்கி போடு நல்லாயிருக்கும், சும்மா இதை போட்டு அலைஞ்சிட்டு ஏன்டா அசிங்கம் பண்ணுற அப்படிங்கிறான் அவன். உனக்கு என்னப்பா, நீ நெய்யில் கை கழுவுற, நாங்கள் தண்ணியில் கை கழுவிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த லெவலுக்கு போகும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அந்த அதாவது நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நமக்கு கஷ்டம் அப்படின்னா 1000 ரூபாயெல்லாம் ஒரு கஷ்டம்னு சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பாடு தெரியாது. நான் ஒரு நாள் கொஞ்சம் வசதியான ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த வண்டி வாங்கியிருக்கீங்களே மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கார் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மைலேஜை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. சரிப்பா, உங்களுக்கு பெட்ரோலை பார்த்தா தண்ணி மாதிரி தெரியுது, எங்களுக்கு தண்ணியை பார்த்தாலே பெட்ரோல் மாதிரி தான் தெரியுது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்தந்த ஆவி இருக்கணுங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு மேலே போன உடனே வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. அது சரியான ஒரு உயர்வு கிடையாது. எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் கீழே உள்ளவங்களுடைய மேலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், அவனைத்தான் கர்த்தர் ஆபத்து நாளில் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல் உள்ள சிந்தனை என்ன அப்படின்னா, நான் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கும்போது அவனுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தது, என்னுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தது, இன்றைக்கி அவங்க அந்த பாதையில் கடந்து போகிறாங்கன்னும் போது அட்லீஸ்ட் உதவி பண்ண முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் அவங்களுக்காக பாரத்தோட ஜெபிக்கவாவது செய்யணும். ஆமென். ஏன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனுஷனுடைய ஆவி தான் மனுஷனுக்குரியவைகளை புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் வளர்க்குற மாட்டுக்கு தெரியுமா, மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கு பணம் வேணும்னு? மாட்டுக்கு வேறு ஆவி இருக்குது, புரியுதா? செல்லமாக வளர்க்குற உங்கள் வீட்டு நாய் கூட இல்லையா, அது நாய்க்கு கூட புரியாது உங்கள் வீட்டு பிரச்சனை என்னன்னு புரியாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற என்ன ஆவி? நாயாவி இல்லையா? ஆமாம். மனுஷனுடைய ஆவி தான் மனுஷனுக்குரியவைகளை அறிய முடியும். அப்போது அப்படிப்பட்டதான அந்த
மனுஷனுடைய ஆவியை வழி நடத்துகிறவர் யார்? தேவனுடைய ஆவி. ஆமென். ஏன் நமக்கு தேவனுடைய ஆவி தேவை அப்படின்னு சொன்னால், நம்ம மனுஷனுக்குரியவைகளை மட்டுமே நம்ம யோசித்து கொண்டு வாழ்ந்தோமானால் தேவனுக்கு என்ன பிரியம்னு நமக்கு தெரியாமல் போயிடும். புரியுதா? இங்கேயே வாழ்ந்து மண்ணோட மண்ணாக நம்ம போயிடுவோன்னா நமக்கு தேவ ஆவி தேவையில்லை. ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். அங்கே போகும்போது அவருக்குரியவைகளை நாம் அறிந்திருந்து இந்த பூமியில் வாழ்ந்தால்தான் அவருக்குரிய விதமாக நம்ம வாழ்ந்திருக்க முடியும். இந்த பூமியில் அவருக்கேற்ற விதமாய் வாழுகிறதற்கு அவருக்குரியவைகளை நாம் தெரிந்திருக்கணும். அதுக்கு தேவனுடைய ஆவி நம்முடைய ஆவியோடு கலக்கும்போது இந்த ஆவிக்குள்ளே அந்த ஆவி பேசிக்கும், இது தேவனுக்கு பிரியமில்லை, இது தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு தேவ ஆவி மனுஷ ஆவியை தேவனுக்கு நேராக வழி நடத்தும். பிசாசுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியை பேராசைக்குள்ளாக வழி நடத்தும், பாவ இச்சைகளுக்குள்ளாக வழி நடத்தும். அதோடைய ஒரே நோக்கம், என்னையை படைத்த ஆண்டவர் என்னை நரகத்துக்கு தள்ளிட்டார், இனி அவரால் படைக்கப்பட்ட யாரையும் நான் பரலோகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதுங்கிறது அவனுடைய திட்டம். அவன் தந்திரமாய் என்ன செய்வான். நம்ம போன வாரம் தானே பார்த்தோம், ஏதேன் தோட்டத்தை பற்றி பார்த்தது இல்லையா? சத்தமாக இல்லையா? எனக்கே மறந்து போச்சு. ஏன்னா எந்த மீட்டிங்கில் பேசணுன்னு எனக்கு மறந்து போச்சு. ஏதேன் தோட்டத்தை பற்றி போன சண்டே பேசணும்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, இப்போது ஆண்டவர் இப்படி சொன்னது உண்டோ? சொல்லலைன்னு அவன் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நல்ல பையன்தான். எப்போவுமே அப்படியா சொன்னார் அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் சொன்னார். ஏங்க உண்மையை சொல்லுங்கள், அப்படியா சொன்னார்? இல்லைங்க அப்படி தாங்க சொன்னார். அதுக்குள்ளே மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அப்படியா சொன்னார்? உடனே நமக்கு தோணும், ஓ அப்படி சொல்லலையோ. அங்கே தான் அதைத்தான் அவனுக்கு தேவை. ஆண்டவர் சொன்னதில் கொஞ்சம், அதாவது சொல்லலைன்னா அவன் நேரடியாக சொல்ல மாட்டான் இல்லையா? ஆண்டவரை கெட்டவர்னு நீ சொல்லுன்னு சொல்ல மாட்டான், உங்களை சொல்ல வைப்பான். புரியுதா? இதில் தான் நம்ம நம்ம ஆவி எந்த பக்கமாக சாஞ்சிட்டு போகுதுங்கிறத நாம் கரெக்டாக தெளிவாக நம்ம அறியணும். அதனால தான் கீழே உள்ள வசனம் சொல்லப்படுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். அல்லேலூயா. அதை நிதானிக்கணும். நமக்கு மனசுக்குள்ளே தோன்ற காரியம் தேவனுக்கு பிரியமானது தானா அப்படிங்கிறத அந்த நிதானத்தை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆவியோடு இணைந்திருக்கிற ஆண்டவர் தான். அப்போது தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்படின்னா தேவனுக்குரியது, தேவனோடு இணைந்திருப்பது, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தால் அவருக்கு பிரியமாய் நம்ம வாழ முடியும், அவர் நியாய தீர்ப்பினாலே நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார் என்பது தேவனுடைய ஆவிக்கு தான் தெரியும். அப்போ அந்த தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு தோணும். எப்போவுமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய அல்லது தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு பிரமாணம் உண்டு. அது நமக்குள்ளே போராடி கொண்டே தான் இருக்கும். பாஸ்டர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, ஆனால் இது சரியில்லை. புரியுதா? இது சரியில்லை. ஒரு பிரமாணம் உள்ள கிரியை செய்யும். அந்த பிரமாணம் 100% 2% இருக்கும் எதிர்த்து நிற்கிற பிரமாணம். ஆனால் அந்த பிரமாணத்துக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுத்தோன்னு சொன்னால் 2% 10% மாறும். அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கு என்ன பேர்? இன்ஃபெக்ஷனுங்கிறதுக்கு தமிழில் என்ன வார்த்தை? பரவுதலா? தொற்று. ஆமாம், தொற்று. தொற்றி பிடிக்கிறது அல்லது பற்றி பிடிக்கும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்படி யோசிக்க வைக்கும். அப்படி இல்லாமல் வாழ்ந்துட முடியும்? அப்படி எல்லாரும் வேதத்தின்படி தான் வாழ்கிறாங்களா? எல்லாரும் வாழாமல் போட்டுங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போவாங்களா? அப்படின்னா நம்ம நரகத்துக்கு போக முடியுமா? சொல்லுங்கள். அதாவது சரி, ஆண்டோடைய வார்த்தை இப்படி வருது, நான் தான் அப்படி இல்லை, ஆனால் எப்படியாவது மாறிடணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை மட்டும் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை பிடிச்சிக்குவார். புரியுதா? அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நான் மாறணுங்கிற வாஞ்சையாவது நமக்கு இருக்கணும். முதல்ல விருப்பம்தான், அந்த விருப்பம்தான் அதுக்கப்புறம் அது செய்கையாக மாறும்.
நமக்குள்ள தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறார். விருப்பம் வந்துருச்சுன்னா அது செய்கையாக மாறிடும், அது கிரியையாக மாறிடும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிடுவார் ஆண்டவர். விருப்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சபைக்கு வரணும் சபைக்கு வரணும் சபைக்கு வரணும்னு சொல்கிறோம். வரணுங்கிற விருப்பம் முதல்ல வரணும், அதுக்கு பிறகு டைமுக்கு வரணுங்கிற விருப்பம் வரணும், அதுக்கப்புறம் வந்த வார்த்தையை ஒழுங்காக கேட்கணுங்கிற விருப்பம் வரணும், கர்த்தர் நம்ம நடத்துகிற பாதைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணுங்கிற விருப்பம் வரணும். முதல்ல செய்கை இல்லை, முதல்ல விருப்பம்தான். புரியுதா? முதல்ல விருப்பம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு இப்போ நான் தேவனுடைய ஆலயத்துக்கு முதல் முறையாக போகும்போது எல்லா கெட்ட பழக்க வழக்கமும் என்கிட்ட இருந்தது. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இங்கே வந்தால் தான் நம்ம உருப்படுவோங்கிற ஒரு முடிவுக்கு முதல்ல வந்தேன். அதுக்கப்புறம் நான் வரும்போது ஒரே நாளில் மாறிடுமா? தேவ ஆலயத்தில் உட்காந்து அந்த வார்த்தைகள் வரும்பொழுது எந்தெந்த காரியத்திலெல்லாம் தேவன் என்னை கடிந்து கொள்ளுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அதெல்லாம் எப்படி என்னை விட்டு போச்சுன்னு எனக்கே தெரியல. அது என்ன சொல்கிறது, களை எடுக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து என்ன செய்கிறாரு, அதை எடுத்துடுறாரு. அப்படி எடுக்கிறதுக்கு முதல்ல நான் என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தால்தான் அதை செய்ய முடியும். தேவன் மனுஷனை எப்போவுமே பலவந்தமாக எதையும் செய்யவே மாட்டார். அப்புறம் ஏன் அந்த 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 பழத்தை பறிக்கும் போது தடுத்தா என்ன? சில ஞானிகள், சில விஞ்ஞானிகள்லாம் கேள்வி கேட்பாங்க, டோர்கிட்ட விடாதீங்க, யாராவது திறந்தாங்கன்னா மூஞ்சில் அடிச்சிடும். ஹல்லேலூயா. அப்போது சில பேர் கேட்பாங்க, அப்படி ஏன் அங்கே கொண்டு ஆண்டவர் பழத்தை வச்சார்? அதான் போன வாரம் பார்த்தோம், உனக்கு கொடுக்கத்தான் வச்சார், ஆனால் இன்னைக்கு கொடுக்க வைக்கலை. ஹல்லேலூயா. இல்லையா? இப்போ ஒரு குழந்தை நேற்று தான் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று தான் குழந்தை பிறந்திருக்கு, வீட்டில் இன்றைக்கி பிரியாணி செய்கிறீங்க. குழந்தைக்கு பிரியாணியை ஊட்டிடுவீங்களா? லெக் பீஸை தூக்கி வாயில் திணிச்சா என்ன ஆகும்? ஏங்க நீங்கள் பெத்த பிள்ளைங்க பிரியாணியை பிள்ளைக்கு கொடுக்காம திங்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய காலம் வரும்போது அது கொடுப்பாங்க. ஆமென். ஆமாம், நீங்கள் நினச்ச நேரத்துக்குலாம் அதை கொடுக்க முடியாது. சில நேரத்தில் பிள்ளைகள் தனக்கு தான் சாப்பிடக்கூடாததெல்லாம் கேட்கும் நம்மக்கிட்ட. அப்போ நம்ம வேண்டாம் என்று அதை விலக்கி வைப்போம். அதுதான் தேவன் விலக்கி வைத்த கனி, கொடுக்கக்கூடாது என்று வைத்ததல்ல. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொன்னார். முதல்ல உனக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சார, நீ ஜெயிச்சியா? அங்கேயே 1ஆம் வகுப்புலேயே ஃபெயிலு. அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சம் உனக்கு அதுக்கு தான் வச்சுருக்கேன், ஆனால் அங்கே ஏன் கொண்டு அங்கே வச்சேன்னு நீ அதை சொல்கிறார் ஆண்டவர். அதை சாப்பிட்டு என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இராதபடிக்கு அதுக்கு போகிற வழியை காவல் வைப்போங்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலேயே ஒரு மரணத்தை முதல்ல வைக்கலை, அவன் என்றென்றைக்கும் வாழணும்னு தான் வச்சார். ஆனால் கீழ்ப்படியாதவனுக்கு அதை நான் கொடுக்க முடியாது. புரியுதா? ஏன்னா கீழ்ப்படியாதவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே பிசாசுக்கு ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தாச்சு. அப்போ இவன் மட்டும் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கொடுத்தா பிசாசு ஆண்டவரை குற்றப்படுத்துவான். புரியுதா? அதனால தேவன் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியமும் வரல. ஆண்டவரே, எனக்கு நீர் தீமையை அனுமதிக்க மாட்டீர். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட சரி ஆண்டவர் இப்போ எனக்கு கொடுக்கல இல்லையா? அதாவது நம்ம சில நேரத்தில் நியாயமான சில ஆசைகளை வச்சுருப்போம், அந்த நியாயமான ஆசை கூட நமக்கு நிறைவேறாமல் இருக்கும். அந்த நியாயமான ஆசையை கூட தேவன் எனக்கு இப்போதைக்கு தாமதிக்கிறார், தடுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. தாமதிக்கிறார் என்றால் ஆண்டவர் அதற்கான நேரத்தை வைத்திருப்பார், அல்லது இதை பார்க்கிலும் நல்ல ஒரு சூழ்நிலையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நமக்கு எது சிறப்பாக இருக்கும்? இப்போது ஒரு கம்பெனியில் ஓனர் வராரு, அப்படியே மெர்சிடாஸ் பென்ஸில் இறங்குறாரு. ஏய் பாத்தியா, செஞ்சியா, கொண்டியா அப்படின்னு சொல்லி போனால், இப்போ அங்கே இருக்கிற லேபருக்கு இவர் மட்டுமே எப்போவுமே ஓனராக இருக்கார், ஒரு வாரத்துக்கு நான் ஓனராக இருந்தேன் என்ன அப்படின்னு ஆசைப்படலாம். ஆனால் நான் கேட்குறேன், எல்லாருமே ஒரு கம்பெனியில் ஓனராக இருந்தால் இப்போ வேலை யார் தான் செய்கிறது? தேவன் பலதரப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நம்மை உருவாக்கி இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நம்ம வண்டி ஓடுதுன்னா, பெட்ரோல் இருக்குதுன்னா, அந்த பெட்ரோலை தயாரிக்கிறதுக்கு அங்கே எத்தனையோ பேர் கிடந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு தம்பி ரஷ்யாவில் பெட்ரோல் எடுக்கிற அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருந்தார்.
அப்போ அவர் சொன்ன -30 கிட்ட போகுமா அந்த அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவில் உள்ள கிளைமேட். அப்போ அந்த கிளைமேட்டில் அவங்க அதுக்குரிய ஆடையை போட்டுட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அவ்வளோ போராட்டமாக இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த அந்த எண்ணெய் கிணறு இருக்குமோ அதில் அவங்க வேலை செய்வாங்களாம். ஆனால் நம்ம ஈஸியாக என்ன செய்கிறோம், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு அப்படின்னு போட்டு வண்டியை ஓட்டுறோம். ஆனால் அந்த 100 ரூபா பெட்ரோல் வர்றதுக்கு அங்கே எத்தனை பேர் உயிரை பணையம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த உயிரை பணையம் வச்சு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுமா வேண்டாமா? வேணும்ல. அப்போ அவனையும் ஓனராக்கிட்டால் என்ன செய்ய முடியும்? புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் வெள்ளியும் பொண்ணுமான வேலை இருக்குது. மர வேலை செய்யக்கூடிய பாத்திரங்கள் இருக்குது இல்லையா? மத்து வச்சுருக்கீங்கல்ல, மத்து வந்து ஆசைப்படுதுன்னு வச்சுங்களேன். என்னையா இரும்பில் செய்யலை அப்படின்னா இரும்பு மத்து போட்டால் என்ன ஆகும் இல்லையா? எல்லாத்துக்கும் தேவையானவைகளை தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போது அவங்கவங்களும் அந்தந்த சூழ்நிலையில் வைத்திருக்கும் பொழுது தேவன் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் சொல்கிறேன், தேவனுடைய ஆவி இருந்தால் அதை நம்ம புரிந்து கொள்வோம். தேவன் என்னை இப்போ அம்மாவை நர்ஸாக வச்சுருக்கிறாரு இல்லையா? இந்த அம்மாவை பராமரிப்புக்குரிய வேலையில் இருந்தாங்க, இப்போதைக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அந்த தம்பியை வண்டி ஓட்டுறதுக்கு வச்சுருக்காரு, அவரை வாத்தியாராக வச்சுருக்காரு. பிரதரை வந்து நல்ல சாப்பாடு, நல்ல மீன் சாப்பாடு கொடுக்குறதுக்கு கர்த்தர் அவரை வச்சுருக்கிறார். ஒவ்வொரு விதமாக அங்கே டீச்சரமாக இருக்காங்க. பிரதர் வந்து கொஞ்ச நாள் ஷிப்பில் ஒர்க் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வேலைகளும் நமக்கு தேவை. மனித சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை வைத்திருக்கிறார். என்னையா அதுவாக வைக்கல, என்னையா இதுவாக வைக்கலன்னு யார் சொல்லுவா அப்படின்னா, அது மனுஷ ஆவியோட பிசாசு ஆவி சேரும்போது தான் அதை கேட்கும். மனுஷ ஆவியோட தேவனுடைய ஆவி இருந்தால் தேவனுக்குரியவைகளை புரிந்து கொள்ளும். தேவன் என்னை இந்த காரியத்துக்காக வைத்திருக்கிறார், இந்த விதமாக தேவன் என்னை பயன்படுத்துகிறார், இதில் நான் தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழ்வேன் என்று என்னை நானே நிதானித்து அறிந்தால் நான் நியாயத்தீர்ப்புக்கு நேராக போக மாட்டேன். அல்லேலூயா. ஒரு திருப்தியான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போது கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் மனுஷ ஞானத்தில் அதை போதிச்சோன்னு சொன்னால், சில ஊழியக்காரங்க இருக்காங்க, யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை, ஒரே ஆசீர்வாத மழையாக பொழியும். சொல்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நான் உண்மையாகவே போன வாரம் நான் யோசிச்சு நினைக்கிறேன். போன வாரம் ஒரு சபையில் பயங்கரமாக கூட்டம் நிரம்பி வழியுது. அப்போ அவருடைய பிரசங்கத்தை நான் வந்து கொஞ்சம் கேட்பேன் எப்போவாது நான் கேட்குறது உண்டு. அவர் பிரசங்கமே என்னவாக இருக்கிறது என்றால், மகளே மகனே நீ கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அநேகர் ஏமாற்றி இருக்கலாம், அநேகர் உன்னை கைவிட்டிருக்கலாமான்னு அப்படின்னு அவர் கொஞ்சம் உருக்கமாக பேசுகிறார். சரி, அவர் அதுக்கு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோமே. நான் சொல்கிறது சபை போதகர், சுவிசேஷகர்கள் அப்படி பேசினா தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தின்படி சபை போதகர்கள் அப்படி பேசக்கூடாதுன்றது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். சபை போதகர்கள் கடிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை கடிந்து கொண்டு தான் பேசணும். சுவிசேஷகர்கள் அவங்களை ரட்சிப்புக்களை கொண்டு வருகிறதுக்கு தேவனுடைய அன்பை குறித்து அவர்களுக்கு அறிவித்து கொண்டு வரும். ஆனால் நான் சொல்கிற ஒரு நபருடைய பிரசங்கத்தில் எங்கேயுமே பாவத்துக்குரிய கண்டிப்பே கிடையாது. பாவத்துக்குரிய கண்டிப்பே கிடையாது. முழுக்க உலக ஆசீர்வாதத்துக்குரிய காரியத்தையே அவர் போதிக்கும் பொழுது நம்ம பாணியை கொஞ்சம் மாற்றணுமோ இல்லையா? ஒரு அசைவு உண்டாகுது இல்லை? ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல வரல, நம்மளை கர்த்தர் கரெக்டாக நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுல நான் தெளிவாக தான் இருக்கிறேன். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பேசும்போது கூட்டம் போய் குமியத்தான் செய்யுது. அவர் அந்த சாமிகிட்ட போனால் நல்ல அருள்வாக்கு கிடைக்கும். இந்த ஜீவா பாஸ்டர்கிட்ட போனால் எதையாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு விரும்பி போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனத்தை மனுஷ ஞானம் போதிக்கிறபடி என்ன செய்ய முடியாது, போதிக்க முடியாது. முதல் பிரசங்கமே என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது வாக்கு தத்துவம். மனம் திரும்புங்கள் என்பது கட்டளை. ஆமென். கண்டிஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் இப்படி சுவிசேஷம் அறிவிச்சா இன்னைக்கு யார் அப்படி அறிவிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். யோவான் ஸ்நானன் தெளிவாக சொல்கிறாரு,
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போது மனுஷ ஞானம் போதிக்கிறபடி வேணால் நீ அதெல்லாம் கவலையே படாது. நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் உன்னை தூக்கி கையில் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி உங்கள் உள்ளங்கையில் வைப்பீங்களாங்க? நான் கேட்குறேன், ரோட்டில் கிடக்கிற அசிங்கத்தை தூக்கி உள்ளங்கையில் வைப்பீங்களா? முடியுமா? அப்போது எல்லாத்தையும் தூக்கி அவர் கையில் வச்சுருக்க மாட்டார். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஒருத்தர் கேட்டார், ஃபுட்பாலில் இருந்தால் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள். எல்லா கண்ட இடத்துல உட்கார்றதுக்கு அவர் என்ன அவ்வளோ கேவலமானால? ரோட்டில் குடிச்சிட்டு கண்ட இடத்துல விழுந்து கிடப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட ஆண்டவரையாக நம்ம ஆராதிக்கிறோம். கண்ட இடத்துல அவர் இருக்க மாட்டார். எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே இருப்பார். ஹல்லேலூயா. எங்கே மனம் திரும்புதல் இருக்கிறதோ அங்கே இருப்பார். எங்கே உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதோ, எங்கே நொறுங்குண்டதுமான இருதயம் இருக்கிறதோ அங்கே இருப்பார் அவர். எப்படி வேணாலும் நான் இருப்பேன், அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் ஆண்டவர் இருக்க மாட்டார். அது உலக ஞானம், மனுஷ ஞானம் போதிக்கிற காரியம். ஆனால் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே நாங்கள் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போது ஆவிக்குரிய காரியத்தை, வேதத்தில் உள்ள காரியத்தை எல்லாத்தையுமே நம்ம ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்மந்தப்படுத்தி பேசணும். சும்மா மனுஷ ஞானம் போதிக்கிற மாதிரி போதிக்க முடியாது. உதாரணத்துக்கு உபாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 28வது அதிகாரத்தில் 28:2 வாசிங்க, 3 வாசிங்க. 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போதும். அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களை தூக்கி 5வது மாடியில் கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வசனம் வாசிமா. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ டாஸ்மாக்ல இருந்து வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, டாஸ்மார்க்கு போகும்போதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேனா? அப்போ ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நம்ம சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும். அதுக்கு தான் 2வது வசனத்தில் முதல்லே சொல்லிட்டாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் உனக்கு பலிக்கும். புரியுதா? அப்போது நம்ம எதை எடுத்துக்கொள்ளுகிறோம்? மனுஷனுக்குரியவைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். எல்லா ஆசீர்வாதமும் நமக்குத்தான். ஆனால் நீ எப்படி இருந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் என்பதை போதிக்கிறது தான் தேவனுடைய ஆவி. அதான் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போது எல்லா வார்த்தையுமே நம்ம மனுஷ பிரகாரமாக மாம்ச பிரகாரமாகவே எடுத்துக்கொண்டிருப்போம்னா அது வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பைபிளே வாசிக்க மாட்டாராம், அவர் ஒரு காரியத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த காரியத்தை எப்படியாவது ஆண்டவர் பேசணுன்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணார். காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி பைபிள் அப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்தார். சில நேரங்களில் எதேச்சியாக, சில நேரங்களில் நமக்கு சில குழப்பமான சூழ்நிலைகளை கத்த நம்மோடு கூட அப்படி பேசுகிறார். நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதையே பொழப்பா வச்சுக்கக்கூடாது. அந்த நாட்களில் இந்த ஏடு போட்டு பார்ப்பாங்க, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஏடு போட்டு பார்க்குறது? ஆமாம், ஒரு ஓலைச்சுவடி மாதிரி வச்சுருப்பாங்க. ஒருத்தன் வருவான், அவன் இப்போ ஐயா ஏடு போட்டு பார்க்குறீங்களான்னா ஒரு நூல் வச்சுருப்பான். அந்த அந்த ஓலை சுவடிகளில் அப்படி நூல் அப்படி போட்ட உடனே அது ஒரு பேஜில் உள்ளே போய் நிற்கும். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் போட்டிருப்பான். அவன் எல்லாம் நல்லா தானே வச்சுருப்பான், இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டான்ல. உடனே பார்த்தோன்னே உங்களை இந்த மாதிரி கடவுள் ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைபிளில் ஏடு போட்டு பார்க்குறாலாம் இருக்கிறாங்க. அந்த பொழப்பு இல்லை. அப்படி ஒருத்தர் காலையிலே அப்படி ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணோன்னு இருந்துச்சு, யூதாஸ் 4 கொண்டு செத்தான். சை தூ பிசாசு, இயேசு நாமத்தில் போ, தப்பான வார்த்தை வருதுன்னு திருப்பி ஓப்பன் பண்ணால் நீயும் அதை போல் செய் போ அப்படின்னு வந்துச்சான். அப்புறம் இந்த மாதிரி தான் அப்புறம் நடத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது அப்படி அல்ல, தேவனுடைய ஆவி, அதாவது தேவனுடைய ஆவி எப்படி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசணும்.
அப்போது வார்த்தைகளையும் தேவனுடைய வார்த்தைகளை வந்து மனுஷ ஞானம் போதிக்கிற மாதிரியே நீங்கள் நிறைய பேருக்கு பைபிள் வந்து ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் எச்சரிப்பு தான் நமக்கு ஆசீர்வாதம். அதாவது ஆசீர்வாதம் எப்படி வரும்னு பார்க்கக்கூடாது, எச்சரிப்புக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா வர வேண்டியது வந்துடும். அப்படி தானே? அதாவது அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணாமலேயே நம்ம வந்து எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு காலம் நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா கூட, இன்றைக்கி ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலம் நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா கூட அங்கே ஒரு ரெட் கலரில் ஒன்று எரியும். இது வந்து என்ன இருக்குது, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அல்லது ஃபில் பண்ணாமல் இருக்குதுன்னு அது ஏதோ ஒரு வார்னிங் காட்டுது. அதுபோல் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குது. இப்போ முதல்ல 28வது அதிகாரத்தை பார்த்தோமா, அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 28வது அதிகாரம் 15-16 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். இப்போ அப்படி ரிப்பீட் ஆயிடுச்சா? எந்த ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருந்துச்சோ அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு. நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். நீ செவி கொடுக்காமல் போனால், ஆண்டவர் உன்னோட பேசுகிற வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் போனால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். அப்போது இது நம்ம தேவ வார்த்தை என்னங்கிறதே புரியாமல் மனுஷ ஞானத்தின்படி வேதத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அது நமக்கு என்னது எல்லாமே ரிப்பீட்டு தான் ஆகும். ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று படித்தேன். அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு பையன், அவனுக்கு திருமணத்துக்கு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நம்மளை நல்லா பராமரிச்சுக்குவா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதுவும் ஒரு மனுஷன் ஞானம்தான் இல்லையா? அப்போது போய் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ தனி கொடுத்தன வந்தாச்சு. வந்த உடனே அந்த பெண்ணிட்ட நீ ஏதாவது எனக்கு சமைச்சு கொடுமா அப்படின்னு சொன்னான். சரின்னு அவள் சமைச்சு கொண்டு வந்து பிளேட்டில் வச்சது என்னென்னா உப்புமா. சரியா? அப்போது வச்ச உடனே சரி பார்த்தான். முதல் மனைவி இல்லை, புது மனைவி இல்லையா? புது மனைவி வந்த உடனே நம்ம எதையும் மனசு கோணாமல் பேசணுமே அப்படின்னு, சூப்பராக இருக்குதுமா, அருமையாக பண்ணியிருக்கிறேம்மா, உப்புமாவை நான் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டதே கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் அடுத்த வேளை சாப்பாடு சமைச்சு கொண்டு வச்சா பார்த்தா உப்புமா. என்னடா இது பெரிய கொடுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கே புரியலை. சரி பரவாயில்ல. அப்புறம் ராத்திரி சாப்பாடுக்கு சமையல் பண்ணுமானா மறுபடியும் என்ன வந்துச்சு, உப்புமா தான் வந்துச்சு. அப்போ கேட்டதுக்கு அவன் சொன்னால் எனக்கு உப்புமாவை தவிர வேறு ஒன்றுமே செய்ய தெரியாதுன்னா. ஆகா, கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுன்னா விதவிதமாக அறுசுவை உணவெல்லாம் படைப்பான்னு நம்ம நினச்சா, இது உப்புமாவை மட்டும் கற்றுக் கொடுத்து நமக்கு ஒரு உப்புமா பார்ட்டி அனுப்பி விட்ருக்காங்களேன்னு சொல்லி என்ன செய்யன்னு சொல்லிவிட்டு அப்புறமா அடுத்த நாள் காலையிலையும் உப்புமா, மத்தியானம் நல்ல சாப்பாடு எப்படியாவது சாப்பிடணும், மனைவியை கூப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு, புது மனைவியாச்சே கொஞ்சம் நல்ல ஹோட்டலுக்கு போகலான்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போய் அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்தா இவன் வந்து உனக்கு பிடிச்சதை சொல்லுன்னு சொல்லிட்டான். பார்த்தா அவள் உப்புமான்ட்டா. அடா பாவி, இது உப்புமா சாபம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு சரி அவள் விருப்பத்துக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. சரி இன்னொன்று நல்லதாக பண்ணலாம் பார்த்தா பக்கத்து இதில் வந்து நல்ல வறுத்த கறியிலேருந்து பந்தூரி என்னென்னமோ வச்சுருந்தாங்க. பார்த்தா நல்ல ஒரு சுவையான உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஜோடி அவங்க வந்து ஆர்டர் எடுக்க வந்தவர் அவங்ககிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார் ரிப்பீட்டுன்னாரு. என்ன சொன்னார்? ரிப்பீட்டுன்னாரு. பார்த்தா நல்ல வறுத்த கறியோடு வந்துருச்சாங்க. உடனே சந்தோஷம், ஓஹோ அந்த சாப்பாட்டுக்கு பேர் ரிப்பீட்டு போல தெரியுது அப்படின்னு இவர்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்களுக்கு என்னங்க வேணும்னு. ரிப்பீட்டுன்னா
ஏற்கனவே பிளேட்டில் என்ன இருக்குது? உப்புமா. வந்தது ரிப்பீட்டு, அடுத்தது பார்த்தா உப்புமா வருது. உன் சாபம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்னு விடாமல் பிடிச்சி கடைசியில் வாழ்க்கையே வெறுத்து போய் நல்ல சோறு எங்கடா கிடைக்கும் அப்படின்னு அலைய விட்டுட்டாங்க. அது மாதிரி ரிப்பீட் ஆகிடும். என்னது? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னால் ரிப்பீட் ஆகிடும். இதைத்தான் சபை போதிக்குது. மனுஷ ஞானம் போதிக்கிறபடி சபை போதிக்கிறது இல்லை. அப்போது அதை முதல்ல சொல்கிறார், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? சம்மந்தப்படுத்தி நாங்கள் அதை பேசுகிறோம். இப்போ மறுபடியும் 2:14 வாசிங்க. 1 Corinthians 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். போதும். இந்த ஜென்ம சுபாவம்னு ஒன்று நமக்கு இருக்குங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஜென்ம சுபாவம் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. இது பயங்கரமாக போராடும். நம்ம இதுக்கு இன்னொரு பேர் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீன் என்ன செய்யணும்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் உள்ள அவங்களுடைய அந்த ஜென்ம சுபாவம் நமக்கு அப்படியே பாஸ் ஆகி வரும். ஏன்னா அந்த இரத்த சம்பந்தமாக கடந்து வரக்கூடிய சுபாவங்கள் உண்டு. இதை இயேசுவின் இரத்தத்தினால முழுமையாக முறியடிக்கப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நமக்குள்ள இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாகிற வரைக்கும் நமக்குள்ளேருந்து இது எழும்பும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. அது அந்த அந்த முற்பிதாக்களுடைய இந்த ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ளேருந்து எழும்பும். என்ன? அப்போ அந்த எழும்பக்கூடிய சுபாவங்கள், நீங்கள் ஆவியின் கனியோட லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த ஆவியின் கனிகளுடைய அந்த பிரமாணத்துக்கு விரோதமான பிரமாணம் நமக்குள்ளே அப்பப்போ எழும்பும். அதை கொஞ்சம் அப்படியே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை ஒரு வாட்டி வாசிப்போமா? நமக்கு இருக்கிற ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நான் ஒரு பெரிய கதையை முடிக்கணும். அதை வாசிமா. 5:22 கலாத்தியர். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அவ்வளோ கொஞ்சம் நீடிய பொறுமையோட வாசி. அன்பு. அன்புன்னு உடனே அங்கே அன்பில் நிறுத்துங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பு அப்படின்னு நீங்கள் வாசிச்சுட்டு அந்த இதில் ஒரு விரலை வச்சுக்கோங்க. அப்புறம் 1 Corinthians 13வது அதிகாரத்துக்கு போயிடுங்க. அந்த 13வது அதிகாரத்தில் என்ன இருக்குது? வாசிங்க. தெரியலையா? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நீங்க இந்த வசனத்தை ஒரு விரல வச்சுக்கோங்க. அன்பு அப்படின்னு கலாத்தியர் 5:22 வச்சுக்கிட்டு இந்த அன்பு இந்த விதமாக என்கிட்ட இருக்காங்கிறத யோசிச்சு பாருங்க. புரியுதா? அன்பு நம்ம மனுஷர் பாஷை, தூதர் பாஷை, அந்நிய பாஷை, எல்லா பாஷையும் பேசலாம். அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ஓசை இடுகிற வெண்கலம் போல இருக்குமா? நீங்கள் ஆண்டவரே ஷராபாலா ராபாலான்னா அது ஆண்டவருக்கு ஒரு வெண்கல பாத்திரத்தை வச்சு டம்மு 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 தட்டுற மாதிரி அது கேட்குமா? புரியுதா? அடுத்தது, தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இதெல்லாம் இருந்து கூட நரகத்துக்கு போகிறவங்க உண்டுங்கிறது தான் இந்த வசனம். புரியுதா? தீர்க்கதரிசிகள்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமென். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை இல்லைன்ட்டார். மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம், பயங்கரமாக விசுவாசம் பேசலாம். ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுத்தாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ அரசியல்வாதிகள் வாரி வழங்குவாங்க. ஏன்னா வாரி வழங்கினாலும் அன்புனால் கொடுக்குறாங்களா, வாக்குக்காக கொடுக்குறாங்களா? கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வரி பணத்தை தானே கொடுக்குறாங்க, அது வாங்கிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் சொல்கிறாங்க பாருங்கள், அன்பு தாங்க முடியாமல் பொங்கி போய் புருஷனாக கூட இருப்பேங்கிறாங்க பாருங்கள். அந்த அன்புக்கு போகாதீங்க. இல்லையா?
ஆமாம், என்னென்னமோ அது என்ன அன்பு, அது அன்பா? அதுக்கு பேர் லஸ்ட்டு, இச்சை, மாம்சம். அதில் ஏதோ அது வந்து தேவனுடைய அன்பு கிடையாது. அப்போ இப்படி நிறைய இருக்குது. அன்பு நீடிய சாந்தமாக இருக்கும், தயவு இருக்கும். அன்புக்கு பொறாமையே கிடையாது. அல்லேலூயா. அன்பு தன்னை புகழாது, தற்புகழ்ச்சி அது என்ன செய்யாது, நாடாது. நம்மளை அப்படியே யாராவது உயர்த்தி பேசணும் அப்படின்னு நினைக்காது. அது இருமாப்பா இராது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இன்னும் நிறையா பின்னாடி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆவியின் கனிகளில் முதல் பாயிண்ட்லேயே இவ்வளோ விஷயம் இருந்தால் தான் நீங்கள் அன்புக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த வார்த்தைக்கே போகணும். புரியுதா? கர்த்தருடைய வசனத்தில் தேடி, அது கர்த்தருடைய வார்த்தையில் என்ன செய்யணுமா, தேடி வாசிக்கணும். அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராதுன்னா எல்லா வசனத்துக்கும் ஒரு வசனத்தோட லிங்க் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டோடைய அன்புக்குள்ளே கடந்து போகணும். இல்லைன்னா அந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாது, வாழ்கிறதுல அர்த்தமும் இல்லாமல் போயிடும். அப்போது இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் இருந்தால் இந்த கனிகளுக்கு விரோதம். இப்போ நான் வாசித்த விஷயத்தில் ஒன்றில் உங்களுக்கு நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, ஒன்றில் வந்து மைனஸில் இருப்பீங்க. ஒரு கனியிலேயே நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு விரோதமான பிரமாணம் நமக்குள்ளே எழும்பினால் அதுதான் ஜென்ம சுபாவம். அதுக்காக பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? அப்படின்னா அது எழும்பும்போது அதை நீங்கள் சாகடிக்கணும். அதாவது ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். புரியுதா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ இது மாம்சங்கிறது ஜென்ம சுபாவமாய் நமக்குள்ளே வரக்கூடிய அந்த கசப்போ வைராக்கியமோ பழி வாங்குகிற உணர்வுகளோ இவைகள்லாம் நமக்குள்ளே உருவாகும் பொழுது அது தேவனுடைய ஆவிக்குரிய காரியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து ஜென்ம சுபாவத்தை நாம் ஒழிக்கணும். அப்போ ஜென்ம சுபாவமான மனுஷனோ அப்படிங்கும்போது ஜென்ம சுபாவம் நமக்குள்ள ஒரு காரியத்தில் இருக்குதுன்னா ஆவிக்குரிய காரியம் நமக்கு முன்னாடி வந்தாலும் கண் தெரியாது. புரியுதா? நாம் ஒரு பிரச்சனைக்காக நம்ம வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனைக்காக நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி யாராவது நமக்கு தெரிஞ்ச ஆள் வந்தால் கூட அந்த நேரத்தில் அதை பார்க்குற ஒரு கண்ணு கூட நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம பயங்கர பிரச்சனையில் போய்கிட்டு இருப்போம். வேறு ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இருக்கும்போது வேறு எதுவுமே நமக்கு அங்கே முக்கியமாக தெரியாது. இது மனுஷிகத்தில் சாதாரண விஷயம், அது தப்புன்னு நான் சொல்லலை. நம்ம ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தில் போயிருப்போம், அப்போ திடீர்னு நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் வராரு, அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு நம்ம பேச முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்முடைய பிரச்சனை வேறையாக இருக்கும். இதை நான் எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜென்ம சுபாவம் நம்மளை மூடிருச்சுன்னா நமக்கு முன்னாடி வரக்கூடிய ஆவிக்குரிய காரியத்தை அது மறைச்சிடும், ஆவிக்குரிய ஆலோசனையை அது மறைச்சிடும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அது இடம் கொடுக்காது. அதுக்கு பேர் ஜென்ம சுபாவம். அப்போ அந்த ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு சீமையின்னு ஒருத்தன் இருந்தான். சீமைங்கிற ஒருத்தன் வந்து சரியான பச்சோந்தி. எந்த சீமையை சொல்லுங்கள்? தாவீதை கண்டபடி திட்டினான் பாருங்க. அவன் கொஞ்சம் அந்த பக்கம் வந்தால் அது பக்கம் சாஞ்சிருவான், இந்த பக்கம் போனால் இது பக்கம் சாஞ்சிருவான். இது அவனுடைய ஜென்ம சுபாவம். புரியுதா? இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வன்மம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தாவீது யூத கோத்திரத்தை சேர்ந்தவன், சவுல் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். இப்போ சவுலுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்து தாவீது வந்து ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்கிறான். இதை நல்ல ஆவிக்குரியவர்கள்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க பார்த்த விதம் வந்து சரி, தேவனுடைய திட்டம், அவன் கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தர் அவனை தள்ளினார், கர்த்தருக்கு பிரியமான ஒருத்தனை கொண்டு அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். இதைத்தான் ஆவிக்குரியவர்கள் பார்த்தாங்க. இவன் ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு என்னென்னா, இவனுடைய மனசுக்குள்ள இருக்கிறதுலாம் பெஞ்சமின் கோத்திரம் போய் யூத கோத்திரம் வந்துருச்சு. பார்க்குற விதம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது பொதுவாகவே ஊர்களில் அந்த பழக்கம் உண்டு. இப்போ யாராவது நம்ம ஊருக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, ஒரு அதிகாரியாக இருப்பாங்க. அந்த அதிகாரி நம்ம ஊருக்கு அதிகாரியாக வந்திருக்கிறாரு அப்படின்னா முதல்ல அவர் என்ன ஆளுங்க, உண்மையா இல்லையா? முதல்ல அவங்க என்ன ஆளுங்க, என்ன ஜாதி, இது வந்து முதல்ல அந்த நாள், இப்போ கூட பரவாயில்ல, அந்த நாட்களில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க.
அப்படியே நல்ல அதிகாரத்தில் இருந்தால் கூட ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களே உட்கார்றதுக்கு யோசிப்பாங்க, இந்த ஆளுங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியலேன்னு சொல்லி. அப்போது இது வந்து தாவீது ராஜாவாகிட்டாலும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவானாலும் இவன் பார்வையில் அவன் ஒரு அற்பமான கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படி தான் நினைக்கிறான். ஏன்னா யூதர்களுடைய அதிகபட்ச தொழில் வந்து ஆடு மேய்க்கிறது தான். அப்போது இவனை பார்த்த விதத்தினால என்னென்னா, தாவீதை குறித்து ஒரு அற்பமான எண்ணம் இருந்துச்சு. ஆனாலும் தாவீதனுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருந்தான். அப்போ என்னென்னா, அதாவது ஆண்டவர் இயேசுவுடைய திருச்சபையில் தான் இருப்போம், தேவனுடைய வார்த்தைகளை தான் கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனாலும் சில வார்த்தைகளுக்கு விரோதமான பிரமாணம் நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த விரோதமான பிரமாணம் எதையோ ஒன்று நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவிக்குரியவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சுபாவத்தை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தார். அதுதான் கடைசியில் அவரை அழிச்சு போட்டுச்சு. புரியுதா? பழி வாங்குவார், பயங்கரமாக பழி வாங்குவார். ஆனால் மற்றபடி அவர் பிரசங்கம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும், பாட்டு பாடினா பயங்கரமாக இருக்கும், ஆராதனை நடத்தினா பயங்கரமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவருக்குள்ள ஒரு காரியம் மட்டும், தனக்கு பிடிக்காதவங்கள பழி வாங்குவார். அந்த ஒரு காரியத்தை அவர் ரொம்ப பெருமையாகவும் பேசுவார். என்கிட்டலாம் எவனும் தப்பிக்க முடியாது. இது பாருங்கள், 90% ஆவிக்குரிய காரியங்கள் இருந்தாலும் உள்ள ஜென்ம சுபாவத்தை ஒன்று வச்சுக்கிட்டு இருந்ததுனால அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. கடைசியில் அதுவே அவரை அழித்து போட்டது. அவரே கத்தரை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கிச்சு. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜென்ம சுபாவம் என்கிற ஒரு தொற்று நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அது நம்மை கெடுத்து போட்டுரும். அப்போ அவைகளெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தி போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் இதை எப்படி பார்ப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த சீமையை வந்து என்ன பார்த்தானா, பெஞ்சமின் கோத்திரத்தானா பார்த்தான். கடைசியில் என்ன நடந்துச்சு, தாவீதுக்கு ஒரு சறுக்குதல் வந்துச்சு. சறுக்குதல் வந்த உடனே இப்போ அப்சலோம் வந்து பெத்த மகனே சிங்காசனத்தில் ஏறி உட்காந்துட்டான். அப்படி ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு இப்போ தகப்பனை துரத்தி விடுறான். தகப்பனை இப்போ கண்ணீரோடு அழுதுகிட்டு போயிட்டு இருக்கிறான். பகூரி மட்டும் வந்த பொழுது சீமையை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அவனை எவ்வளவு கேவலமாக தூஷிக்க முடியுமோ அவ்வளோ தூஷிக்கிறான். அப்போது இதுதான் இவனை அழிக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. எந்த சுபாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தானோ அந்த சுபாவத்தினுடைய வெளிப்பாடு இப்போ தாவீதுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தாறுமாறாக பேசுகிறான். பேசிட்டான். யோவாபுக்கு கோபம் வந்துச்சு. ஒரே போட்டுட்டுமானா வேண்டாம் விட்டுரு, அவன் என்ன தானப்பா தூஷிச்சான், உனக்கு எனக்கு என்னப்பா, விடுப்பா, அவனை தூஷிக்கும்படி கர்த்தர் சொன்னார், விட்டுரு, இந்த பாதையில் நான் போகணும்னு தேவன் விரும்புகிறாருன்னு அவன் பெருந்தன்மையை எடுத்துகிட்டு போயிட்டான். போனதுக்கு பிறகு இங்கே அப்சலோமுடைய ராஜ்யம் மறுபடியும் தாவீது உள்ளே வந்த உடனே வந்தான் பாருங்கள், வேகமாக முதல்ல ஆளாக வந்துட்டான் பாருங்கள். இது ஒரு பச்சோந்தி சுபாவம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது. இதுவும் ஒரு ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இப்போவும் வந்தது எதுக்குன்னா, மறுபடியும் இவர் ரூலிங்க்கு வந்துட்டாரே, இவர் தயவு நமக்கு தேவையேன்னு தான் வந்தானே தவிர தாவீது மேலே அன்புலையே வந்தான், வரல. கடைசியில் அவனுடைய கடைசி காலம் மட்டும் இருந்தான். ஆண்டவர் விட்டு வச்சார் அவனை. கடைசியில் தாவீது போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான், இப்போ இவனை நல்லவன்னு மட்டும் நினச்சிடாத, அவனுக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இவன் என்ன நினச்சான், தாவீது செத்துட்டான்னு நினச்சான். ஆவிக்குரியவர்களுக்கு தெரியும், யார் செத்தாலும் நம்ம பண்ண அட்டகாசத்துக்குரிய வம்பு வந்து நமக்கு தான் வந்து சேரும். அது எத்தனை தலைமுறையை மாற்றினாலும் சரி, எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் சரி, அது நமக்கு தான் வந்து விடியுங்கிறது ஆவிக்குரியவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதுக்குள்ளேயே அவங்க ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் ஒப்புரவு ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. கடைசியில் அவன் சொல்லிட்டான், சாலமோன் கூப்பிட்டு சொல்லிட்டான், 1 ராஜாக்கள் 2:37 பார்த்தீங்கன்னா, நீ வெளியே போய் கிதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். உனக்கு ஒரு ரூல் போடுறேன்பா, நீ எருசலேமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்ச, கிதரோன் ஆற்றை போய் நீ தாண்டினா அன்னைக்கு நீ சாவேன்ட்டான். இப்போ அதுக்கு பிறகு சரி ஓகே, அவன் சொல்லிட்டான், இது நல்ல வார்த்தைன்ட்டான் அவனே. 38 வசனம் பாருங்கள், அதை சொல்லிட்டான். அதாவது சாகவே சாவாய், அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும், நீ அதை கடந்து போகும்பொழுது இரத்தப்பழி உன் மேலே இருக்கும்பா என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ள சொல்லியாச்சு. உடனே பார்த்தான், இதர நாட்டு தானே, அங்கே நமக்கு என்ன வேலை அப்படின்னு நினச்சிட்டான். எப்போவுமே சில காரியங்கள் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பிசாசு சில நேரத்தில் சில வம்பில் நம்மளை இழுத்து விட்டுட்டு அதுக்குரிய சாபத்தை நமக்கு பின்னாடி வச்சுட்டு அவன் ஒதுங்கி போயிடுவான். அது நம்மோடு கூட தான் நின்றுட்டுருக்கோம்.
அதைத்தான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் கண்டுபிடித்து அதை அழித்து அதை ஜெயிக்கும் பொழுது தான் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். அப்போ இவன் என்ன பண்ணா, சீமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமில் குடியிருந்தான். 3 வருஷம் சென்றபோது சீமேயின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவில் அவன் போயிட்டான், இவன் தேடி போனான், காலியானானா. இப்போது இவனுக்கு என்ன ஒரே கவனம் என்னென்னா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், நல்ல செல்வாக்காக இருக்கணும், தான் பொருள் காணாமல் போச்சு அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு கொடுத்த பொறுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷன் என்ன, அதை மறந்துட்டானா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்நாட்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைக்க பார்ப்போமே தவிர, தேவ பிரமாணம் எனக்கு என்ன இருக்குது, எதை செய்தா, நீ செவி கொடுத்தா தான் உனக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நீ செவி கொடுக்காமல் நீ அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சாபம் தனியாக நிற்கிது. ஜென்ம சுபாவம் உள்ளே வரும்போது தேவ வார்த்தையை மறக்க பண்ணிடும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஜென்ம சுபாவத்தை ஒழிச்சிட்டோன்னு சொன்னால் சரி, முடிஞ்சு போச்சு, இனிமேல் நாம் என்ன செய்யக்கூடாது. அதாவது ராஜாவாக தாவீதை கொண்டு வச்ச உடனேயே அவன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். இது தேவ திட்டம். இப்போ நாளைக்கு இங்கேருந்து வேறு ஆட்சியே மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லணும், தேவ திட்டம், அதில் தான் தேவன் நம்ம நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த பாதையில் போக வேண்டியதுதான். அதுக்கு போய் கலகமாக பண்ண முடியும், போராட்டமாக நடத்த முடியும், அதிலெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறதே கிடையாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த ஒரு காரியத்திலையுமே நாம் தேவ திட்டம் இப்படியாக இருக்கும் பொழுது அந்த தேவ திட்டத்தை அங்கீகரித்து நாம் வாழ்க்கையை கொண்டு போகணுமே தவிர, நம்முடைய சிந்தனை எல்லாமே என்னவாக இருக்கணும்னா ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதையில் எல்லாத்துலேயும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை நம்பி அதில் நம்ம என்ன செய்யணும். இது நம்ம இது கீழே படிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் 2:15 1 Corinthians 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இப்போ நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி கூட அன்றைக்கி சொன்னாங்க, அந்த அவங்களுடைய தோட்டத்தை ஒருத்தன் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறான், வேறு விதமாக செய்யலாம், ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் மாம்சத்துக்குரியவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அவங்க மற்றவர்களால் நிதானிக்க முடியாது நம்மளை, நம்ம ஏன் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்களால நிதானிக்கவே முடியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இப்போ நமக்கு விரோதமாக எழும்புறவங்க எல்லாத்துக்குமே பதிலுக்கு நம்ம விரோதமாக எழும்பணும்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலை. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் நம்முடையதை வேறு யாராலையும் வஞ்சித்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் நம்முடையதை நமக்கு தான் கொடுப்பார். அதுக்கு சில காலங்கள் நமக்கு சில கேப் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய சுதந்திரத்தை நமக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். ஒருத்தர் வஞ்சித்து எடுத்துக்கொள்ள நினைக்கும் பொழுது சீமையுடைய நிலைமை தான் அவங்களுக்கும் உண்டாகும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இதையெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு ஆவிக்குரியவர்களாக எல்லாவற்றையும் நிதானித்து நீங்கள் அறிந்து நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஜென்ம சுபாவத்துக்கு மட்டும் இடம் கொடாமல் நம்மை காத்துக்கொள்ளுவோம். ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் அப்பப்போ உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்து காத்திருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய பலன் எல்லாம் ஆண்டவரே எல்லாமே அநீதியாய் நடந்து கொண்டிருக்கிறதே, நாங்கள் எப்படி நீதியை காத்துக்கொள்வது என்று சொல்லி நமக்குள்ளே சில நேரங்கள் வேதனை உண்டாகும். ஹல்லேலூயா. செத்த நாயாகிய சீமேயி என்னை தூஷிக்கிறான். கொஞ்சம் நான் கண் அசைச்சா ஒரு நிமிஷத்தில் அவனை அழித்து போட்டு விட முடியும். ஆனால் இந்த சீமையை என்னை தூஷிக்கிற அளவுக்கு கூட எனக்கு இடம் கொடுத்துட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி சில நேரங்களில் நம்முடைய மனதில் சில அங்கலாய்ப்புகள் வரும். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை நாம் அழித்தால் தான் பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குரியதை ஏற்ற காலத்தில் நமக்கு வாய்க்க பண்ணுவார். நமக்குரிய நன்மைகளை ஏற்ற நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார் என்கிற
அந்த ஆவியிலே ஒரு நிதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியும். வேத ஞானம் அது மனுஷ ஞானத்தை சார்ந்தது அல்ல. மனுஷ ஞானம் போதிக்கிற பிரகாரமாக நம்ம போதிக்க முடியாது. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே நம்ம சம்பந்தப்படுத்தி பேசப்படும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆவியின்படி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. நாங்கள் ஏமாந்து போகிறதற்கு எங்களை வழி நடத்தவில்லை. நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறதற்கு நீங்கள் வழி நடத்தலை. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. வலது கரத்தை உயர்த்தி நம்ம சொல்லுவோம், ஹல்லேலூயா. பட்டணத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து சேரும்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் பலத்தினாலும் நாங்கள் கடைசி வரைக்கும் ஆவிக்குரியவர்களாக நிற்க முடியாது. ஆனால் எங்களை பலப்படுத்துகிற எங்கள் கிறிஸ்து உம்முடைய ஆவியின் பலத்தினாலே ஆண்டவரே, உங்கள் வருகை மட்டும் நாங்கள் உம்முடைய ஆவியினாலேயே நடத்தப்பட ஜென்ம சுபாவங்கள் எங்களுக்குள்ளே எழும்பாதபடிக்கு நாங்கள் ஆவிக்குரியவர்களாகவே கடைசி வரை நிலைத்திருக்க தேவன் எங்களுக்கு பலன் தந்து கிருபை தந்து ஆண்டவரே எங்களை நீங்கள் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன ஆண்டவர், உங்கள் ஆவியினாலே எங்களை முடிவு பரியந்தம் நாங்கள் கர்த்தருக்குள்ளே நிலை நிற்க எங்களுக்கு பலன் தந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய அன்பு பாதத்திலேயே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், ஆமேன். God bless you.